ஈரானுடைய பவர் என்கிறது அமெரிக்காவினுடைய F-22 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போக நினைக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அனைத்தையும் தாக்குவோம்னு அறிவிச்சிட்டாங்க. பூனையிட வாழை பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி இருக்கிறது. நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. அவன் அடிக்கணும்னு முடிவெடுத்தான் திரும்ப திரும்ப ஈரான்காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா எதிர்பார்க்காத விதமான பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய பலம் இந்த நிமிடம் வரைக்கும் உச்சமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஈரானுக்கு மாபெரும் இழப்பாக மாறியிருந்தாலும் அந்த இழப்பை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதற்கு பழிவாங்கும் விதமாக கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஈரான் மத்திய கிழக்கு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நம்முடைய இரவு வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து கிளம்பிய 3 விமானங்களை தவறுதலாக தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்று. அதில் உயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படல. 3 ஜெட் விமானங்கள் F-22 உட்பட்ட ஜெட் விமானங்கள் 3 சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த செய்திகளை தான் நம்ம நேற்று இரவு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் எதுவுமே அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டவை கிடையாது என்றும் அது ஈரானினால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே குவைத்தில் நம்ம நேற்று பேசும்போது என்ன சொன்னோம்னா, உலகத்திலே முட்டா பயலுவ அவங்க மட்டும்தான் அவங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துவாங்க, பெரிய டெக்னாலஜி இருக்கிறதா சொல்கிறாங்க, அது எப்படா நீங்களே உங்கள் விமானத்தை சுட்டு வீழ்த்துவீங்க என்று நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அவர்கள் சுட்டு வீழ்த்தாத அதே நேரம் தாங்கள் தான் சுட்டு முட்டாளாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, தோத்துட்டம் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது என்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா கிடையாது. அமெரிக்காவுடைய விமானங்களை குவைத்தினுடைய எல்லையில் வைத்து ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. எனவே ஈரானுடைய பவர் என்கிறது அமெரிக்காவுடைய F-22 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போக நினைக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அனைத்தையும் தாக்குவோம்னு அறிவிச்சிட்டாங்க. இனிமே ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த கப்பல்களும் போக முடியாது என்று சொல்லி IRGC-னுடைய தலைமை தளபதியினுடைய மூத்த ஆலோசகர் இப்ராஹிம் ஜப்பாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் ஜலசந்தி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டோம், இனிமே அதில் யாரும் போவாதீங்க, போனா கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முயற்சிக்கிற எந்த கப்பலும் தாக்கப்படும், நாங்கள் எண்ணெய் குழாய்களையும் தாக்குவோம் அறிவிச்சிட்டாங்க. இனிமே கப்பலை மட்டுமில்லை தாக்குவோம், எண்ணெய் குழாய்கள் இருக்குதா இல்லையா, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழியாக தரை வழியாக அனுப்பப்படுகிற எண்ணெய் குழாய்களையும் தாக்குவோம்ட்டாங்க. மொத்தத்தில் ஈரானுடைய டார்கெட் எதுவாக இருக்குதுன்னு கேட்டால் பெட்ரோலியம் தான் இருக்கிறது. ஏன்னா ஏன் பெட்ரோலை விற்க விடாமல் நான் வளர்ந்துருவேன் நினச்சி தானே என்ன தடுத்துக்கிட்டு இருக்கிற, அமெரிக்காவை தானே எல்லாரும் நம்பி இருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமே எண்ணெய் குழாய்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம். எண்ணெய் குழாய்கள் மேலே எல்லாம் ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. எண்ணெய் குழாய்களை அட்டாக் பண்ணுவோம்ட்டாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த பகுதியை விட்டு வெளியேற அனுமதிக்கவே மாட்டோம்ட்டாங்க. இனி அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கிலிருந்து ஒரு சொட்டு பெட்ரோல் கூட போக விட மாட்டோம், மொத்தமாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இதனால எதிர்வருகிற ஒரு சில நாட்களுக்குள்ளாக எண்ணெய் விலை $200 எட்டும் அப்படின்னு சொல்லியும் IRGC தன்னுடைய டெலிகிராமில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில்
சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே உடனடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது ஐஆர்ஜிசி என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஈரான் எண்ணெய் டேங்கர்கள் மேல மட்டுமில்லை, எண்ணெய் பீப்பாய்கள், எண்ணெய் குழாய்கள் மேல எல்லாம் தாக்குதல்களை நடத்துவார்கள். இதனூடாக ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இனிமே மத்திய கிழக்கை விட்டு அமெரிக்காவுக்கு போகாது என்கிற நிலையில அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது நாங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான், எப்படியாவது பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எப்படா குறைக்க முயற்சி பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? அமெரிக்காவில இருந்து எல்லா நாட்டுக்கும் பெட்ரோல் அனுப்ப போறியா? கேள்வி நடக்குமா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, இதுல மாட்டிக்கிட்டது அமெரிக்காவை விட அமெரிக்காவை நம்பிய எல்லா நாடுகளும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது என்னன்னா, பூனையிட வாழை பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி இருக்கிறது. ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது, நிறுத்தினா தோத்துட்டேண்டாயிரும், தொடரவும் முடியல, தொடர்ந்தாலும் அடிக்கு மேல அடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் என்கிற ஒரு நிலை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் தான் ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர் கடன்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பிராந்தியத்தினுடைய எண்ணெயை தான் சார்ந்து நிற்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஆர்ஜிசி அமெரிக்காவே பில்லியன் கணக்கு கடன்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து எடுக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பெட்ரோலை நம்பித்தானே உன்னுடைய எல்லாத்தையும் பண்ற, பெட்ரோலை வச்சுக்கிட்டு தானே உலகத்தையே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ரெட் லைன் என்று சொன்னா புரியாதா உனக்கு? அதனால தான் இப்ப அடிக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு மத்திய கிழக்குல இருந்தே பெட்ரோல் எடுத்துக்கிட்டு மத்திய கிழக்குக்கே வந்து அடிப்பியா? அதனால கண்டிப்பாக உனக்கு இனிமே எந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடைக்காது, அதற்காக வேண்டிய எல்லா பகுதிகளையும் தாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரான் வந்து ஓமானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியில தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. 6வது கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கடுமையான பெட்ரோல், டீசல், கேஸ் விலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20%க்கும் அதிகமான எண்ணெய் பெட்ரோலியம் இந்த பகுதிகளில் இருந்து போது ஒரு நாளைக்கு குறைந்தது 20 மில்லியன் பீப்பாய்களில் பெட்ரோல் விநியோகம் இந்த பகுதிகளில் நடக்கும். இப்படியான பகுதிகள் மேலே தான் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் கத்தாருடைய எல்என்ஜி மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. உலகத்திலேயே மிக முக்கியமான கேஸ் ஏற்றுமதியாளர்கள் கத்தார் வந்து பெட்ரோலை ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க, முழுவதுமாக கேஸை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக பெட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த எல்என்ஜி மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதோடு அவர்கள் எல்என்ஜி உற்பத்தியை நேற்றோடு நிறுத்தி இருக்கிறார்கள், கம்பெனியை இழுத்து மூடி இருக்கிறாங்க. இதனால ஐரோப்பாவில் 50% கேஸ் விலை ஏற்றமடைந்திருக்கிறது. ஆசியாவில் 40% கேஸினுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் கத்தருடைய இந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அமெரிக்காவால் ஏற்பட்ட மிகப்பெரியதொரு அழிவாக இருக்கிறது. உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஏற்கனவே அரம்கோ மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. சவுதி அரேபியாவினுடைய ராஸ் தனூரா என்கிற அரம்கோவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 500 மில்லியன் 5 லட்சம் பீப்பாய்களுக்கு மேல கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. அதன் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே மொத்தத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட மத்திய கிழக்குல இருந்து உங்களுக்கு கிடைக்காது, இதை வச்சுக்கிட்டு தானே ஆடினேன், அதை அடக்குவோம் பார்த்துக்கன்னு சொல்லி தற்போது அறிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் கப்பல் எதுவும் இனிமேல் பயணிக்க முடியாது, பயணித்தால் உச்சகட்ட பதிலடி கிடைக்கும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஈரான் மேல லேசா அடிச்சுட்டு ஈராக் மாதிரி ஆக்கிரலாம், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆக்கிரலாம் என்று நினைத்து கொண்டுதான் உள்ளே வந்தது அமெரிக்கா. ஆனால் அவங்க நினைச்சதை விட பட்டு பயங்கரமான பதிலடியை இந்த நிமிஷம் வரைக்கும், இதுக்கு பிறகு எப்படி நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஈரானுடைய பதிலடி உச்சமாக இருக்கிறது. அமெரிக்கா அந்த சொல்லுவாங்கல மரங்கொத்தி கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்தும்னு, அது மாதிரி நிக்கோலஸ் மதுரோவை தூக்குறது, எல்லா நாடுக்கும் டேரிஃப் போடுவேனுங்கிறது, அது பண்ணுவேன் இது பண்ணுவேனுங்கிறது, இது மாதிரி செஞ்சுட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்கிறது தெரியுது. அதுலேயும் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழையே ஆயத்துல்லா அலி காமனி மேலே கை வச்சது தான். ஆயத்துல்லா அலி காமனி உயிரோடு இருந்தால் கூட இந்த அளவு தூரம் தாக்குதல்கள் எப்படி போகும்ங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவர் கொல்லப்பட்டதோட வெறி கொண்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் மாபெரும் யுத்தமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. ஈரான் வெறி கொண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு பதிலடி உச்சமாக இருக்கிறது ஈரான் தரப்பில் இருந்து என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய நேச நாடுகளே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய
ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. ஆனால் அந்த இடத்துல நெத்தனியாகு இருக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. நெத்தனியாகு குறித்த இடத்தில் இருந்திருந்தால் மாபெரும் அழிவாக அது மாறியிருக்கும் இஸ்ரேலுக்கு. ஆனால் நெத்தனியாகு அந்த இடத்தில் இருக்காத நிலையில தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெத்தனியாகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5-6 மணி நேரங்களுக்கு பிறகு குறித்த இடத்தை வந்து பார்வையிடுகிற வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தனியாகு மேல தாக்குதல் அட்டாக் நடத்தப்படவில்லை, நெத்தனியாகுடைய அலுவலகம் கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தனியாகுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்திலும் நெத்தனியாகுவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் ஈரானிடத்தில் இருக்கிறது என்கிற நிலையில தான் ஹாமனியினுடைய படுகொலை ஈரானுடைய தாக்குதல் யுத்திகளை, ஈரானுடைய தாக்குதல் வேகத்தை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று பிராந்தியத்தில் பொருளாதார இலக்குகளை எல்லாம் ரொம்ப நசுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்கிறார் பிரிட்டானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர். பிரிட்டானியாவுடைய பிரதமர் பொறுத்தவரை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்கா இஸ்ரேலிய ஈரானிய தாக்குதல்களில் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார், நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு அவர் சொல்றதுக்கான அடிப்படை காரணமாகவே எது அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, இந்த தாக்குதல்களுடைய வேகம் தான். ஈரான் வந்து உச்சமாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் உள்ள புகுந்து அடி வாங்கிக் கொள்ள தேவையில்லை, நம்முடைய இடத்துக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவருடைய ராணுவ தளங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்ம அடி வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதுல ஈரானை பத்தி அவர் சொல்லும்போது பொறுப்பற்ற முறையில் காமனியினுடைய மரணத்திற்கு பழி தீர்க்கிறது ஈரான் அப்படிங்கிறாரு. பொறுப்பற்ற முறையில் நீங்களா ஒரு பொறுப்பா நடக்க வேணாமா அப்படின்னு கேட்போம்ல, யார்கிட்ட கேட்ப? நீ ஏன் அவனுடைய ஆயத்துல்லா அலி காமனியை கொன்னுபிட்டு நீங்க பொறுப்பில்லாம நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா இருக்குமா? அது அதனுடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பொறுப்பற்ற முறையில் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. ஆனா தாக்கும் போது எப்படி தாக்குறது? உன் தலையில கொட்ட போறேன், கொஞ்சம் தலையை காட்டி கொஞ்சம் தடவிக்கிறேன், அதுக்கு பிறகு கொட்டிக்கிறேன், இப்படி கொட்ட முடியுமா? கொட்டுறன்னு முடிவெடுத்தா கொட்டுறதுதான். அவன் அடிக்கணும்னு முடிவெடுத்தான் திரும்ப திரும்ப ஈரான்காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. ஸ்டாமர் சொல்லும் போது, பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும் போது, உண்மையிலேயே ஈரானுடைய இந்த அணுகுமுறைகள் ரொம்ப பொறுப்பற்ற தனமாக இருக்கிறது. பிராந்தியத்தில் இருக்க எல்லா இலக்குகளையும் அவங்க அடிக்கிறாங்க. பொதுமக்களுக்கே இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வருகிறது. என்னமோ பொதுமக்களை பாதுகாக்கிற குரூப் இது. ஈராக்ல 10 லட்சம் பேரை கொல்லும் போது பிரிட்டிஷுடைய ராணுவத்துக்கு இது தெரியல, அல்லது ஆப்கானிஸ்தானில் கொல்லும் போது தெரியல, இப்ப அமெரிக்காக்காரன் கொண்டுகிட்டு இருக்காங்க, இது தெரியல, காசாவில் லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் போது தெரியல, பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்கலாம். இப்பதான் பொதுமக்கள் மேல இவங்களுக்கு எல்லாம் கரிசனை வந்திருக்குங்கிறத நம்ம புரியுறோமா இல்லையா? அதே மாதிரி ஈரானுடைய தாக்குதல்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறோம்ங்கிறாரு. என்னுடைய ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது, நான் அதில் பங்கேற்கிற ஐடியாவே கிடையாதுன்னு பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும்போது, இதுவரைக்கும் நாங்கள் தாக்குதலில் பங்கெடுக்கவும் இல்லை என்பதை விவரிக்கிறார். சில நேரங்களில் இதுக்கு பிறகு அவங்க முடியலைன்னும் போது, அமெரிக்கா நாசமாக போகிறான், நம்மளும் சேர்ந்தா தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எல்லாருக்கும் இது கேவலமாக போயிரும் இணைஞ்சிடக்கூடும், நேட்டோ சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் இணைய மாட்டோம் என்கிற முடிவில் இருப்பதாக ஸ்டாமர் சொல்லுகிறது. மட்டுமல்லாம பிரிட்டிஷுடைய தேசிய நலன்களுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தான் நாங்கள் முடிவெடுப்போமே தவிர அமெரிக்காவுடைய நலன்களுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப இவர்களுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நான் மறுப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்ங்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்கிறார் ஸ்டாமர். ஈரானுடைய மூர்க்கத்தனமான பதில் எங்களுடைய நலவுகளுக்கும் அதே போன்று நட்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதுங்கிறாரு. அதாவது ஈரானுடைய பதிலடி மூர்க்கத்தனமாக இருக்குதான். யுத்தம் வந்துட்டா எப்படி வாங்க கொஞ்சம் கட்டிப்பிடிச்சுக்கிறீங்க, அப்படி ரொம்ப அன்பா பண்பா இருந்துக்கிறோம், இப்படி தான் யுத்தம் பண்ணுவாங்களா? நீங்க அடிக்கும் போது தாங்கிக்கிட்டா அது மூர்க்கத்தனம் கிடையாது. அதாவது இவங்க அடிப்பாங்க, ஈராக்கு மாதிரி அடியை வாங்கிட்டு செத்து போகணும், ஆப்கானில் மாதிரி நடக்கணும், மற்ற இடங்களில் மாதிரி நடக்கணும், நடந்துட்டா சூப்பரான ஆட்கள். நாங்கள் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறது எவ்வளோ வலிக்குது தெரியுமாடே, வலிக்காமல் அடிங்கடாங்கிற மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து புறக்கணிக்கவும் முடியாமல் இருக்குங்கிறார். இதுல இருந்து என்னன்னா தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவாங்கன்னு அர்த்தம். ஆனால் சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க, ஏன்னா நமக்கும் சேர்த்து அடி விழுந்துடும், சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க, தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவும் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷனுடைய இராணுவ தளத்தை அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தரமாட்டோம்ங்கிற நிலையில தான் ஸ்டாமர் மிக தெளிவாக இந்த பேச்சுக்களை பேசியிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவம் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நேற்றைய தினமும் 7 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய 29 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் அரபு நாடுகளும் மேற்கு நாடுகளும் என்ன நினைச்சாங்கன்னா, ஈரானுக்குள்ள என்ன இருக்குன்றே தெரியாம அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் வந்தா தாக்கு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்தார்கள். தற்போது விமான யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனுக்கு அடிக்கிறான், அமெரிக்காவுடைய எல்லா தளத்துக்கும் அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கிறான், அமெரிக்காவுடைய தூதுவராலயம் அதாவது ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசிக்கு அடி விழுந்துருச்சு. இப்போ அடுத்த நாடுகள் இருக்கக்கூடிய எம்பசிகளுக்கும் அடி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சைப்ரஸ் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சைப்ரஸ்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளம் சிறிய தளம் தான் இருக்கிறது, பெரிய தளம் கிடையாது. அவங்க பெரிய தளமாக இருக்கிற பிரித்தானியாவுடைய தளத்தை கேட்கிறாங்க. அது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய தளம், அதை கேட்கிறாங்க. அதே போன்று இஸ்ரேலுடைய தளம் இருக்கிறது. இஸ்ரேலுடைய தளமும் இந்த யுத்தத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தளம் கிடையாது. ஆனால் இந்த 3 நாட்டு தளமும் அங்கே இருக்குங்கிறதுனால தான் ஏற்கனவே ஐஆர்ஜிசியினுடைய ஆலோசகர் மிக தெளிவாக ஜப்பாரி என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் அடுத்த அட்டாக்கு சைப்ரஸை இலக்கு வைக்க போறோம்ட்டாங்க. சைப்ரஸ் மேலே 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாக அந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஹார்முஸ் பகுதிகளில் வரக்கூடிய எல்லா கப்பலையும் அட்டாக் பண்ணுவோம்ட்டாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் அந்த அதாவது எண்ணெய் கொண்டு செல்லக்கூடிய குழாய்களை தாக்குவோம்ட்டாங்க. ஒரு சொட்டு பெட்ரோல் கூட மத்திய கிழக்கில் இருந்து இனி அமெரிக்காவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ கிடையாதுன்னு இருக்காங்க. இதுவெல்லாம் ஈரான் லீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற தெளிவாக சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை.